ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 24/7/2025 கர்னியா ப்ளஸ் KN 582க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கர்னியா ப்ளஸுக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் கர்னியா ப்ளஸ் டு கர்னியா ப்ளஸ் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தினத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்கை எட்ட முடியும். அதனால் ரிசல்ட்டோட யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போர்டில் 696, ஃபுல் போர்டில் நம்மளுக்கு 440 696. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 766, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 114, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 920. இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு. நம்ம ஏன் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுக்கிறோன்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் நண்பா, இது எல்லாமே ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ வியாழக்கிழமைனா நம்மளுக்கு கர்னியா ப்ளஸ், நாளைக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 60யோட 3 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 804 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 782. நம்மளுக்கு தேவை 60 இருக்கிறது 7. இதோட 3 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 7 + 3 = 0, 7 - 3 = 4. அப்போது நம்மளுக்கு 0வா அல்லது 4, 0வா அல்லது 4. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 0 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 804க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 814. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 60யோட 3 கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். இப்போ நம்ம 814க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 814 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 705. இதில் நம்மளுக்கு தேவை மறுபடியும் 7 தான் வருது. இதோட 3 கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். அதாவது 7 + 3 = 0, 7 - 3 = 4. 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 814க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 814க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 920. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு 4 சீபோர்டு, இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 சீபோர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். 920 இதோட ஃபுல் ப்ரைஸ் 409. இதில் நம்மளுக்கு தேவை 4 மட்டும்தான். அப்போ 4 + 3 = 7, 4 - 3 = 1, 7 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 920க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 7 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 920க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 114. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ இந்த இடத்துல ஏ போர்டு சி போர்டு இல்லை, ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி போர்டு ஆல் போர்டு நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு பெயரா. அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. ஸோ சி போர்டை தவிர மற்ற 2 போர்டுமே நம்மளுக்கு பெய்ட்ஸில் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு சி போர்டு ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். 114 இதோட ஃபுல் ப்ரைஸ் 324. இதில் நம்மளுக்கு தேவை 3. இப்போ இதை கூட்டிடலாம். 3 + 3 = 6, 3 - 3 = 0, 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 114க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 0வா. இப்போ இந்த 114க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 766. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு சி போர்டோடு சேர்த்து பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியாக 2 பெய்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு சி போர்டுன்னு வந்தது. அதுக்கப்புறமா ஏபி போர்டு பிசி போர்டுன்னு வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 766. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 344. ஸோ இதில் நம்மளுக்கு தேவை 3 மட்டும்தான். இப்போ இதை கூட்டிடலாம். 3 + 3 = 6. 3 - 3 = 0. ஸோ மறுபடியும் 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 766க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 0. இப்போ இந்த 766க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 696. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் 66. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 696 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்மளுடைய சி போர்டை எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஏன்னா இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் கெஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 696 ஃபுல் போர்டில் வந்து 440. இதில் நம்மளுக்கு தேவை 4. இதோட 4 + 3 = 7. 4 - 3 = 1. 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பா. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 1. 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 1 இருக்குது. நம்மளுக்கு லக் இருந்தால் மறுபடியும் பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ட்ராவிலையும் பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. 7 1 1 7 அப்படி இல்லைன்னா 1 1 7 7ன்னு வர சான்சஸ் இருக்குது. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு எடுத்துருக்கோம் நண்பா. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 24/7/2025 கருணியா ப்ளஸ் KN 582க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.